ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ராஜா சாப் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பிரபாஸ், நிதி அகர்வால், மாளவிகா மோகன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ பிரபாஸ் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கு அல்சைமர் நோய் இருக்கும். அதனால எந்த விஷயத்தையுமே அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவங்களோட ஹஸ்பண்டையும் அதுக்கப்புறம் பிரபாஸையும் மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. வேற யாரையுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாருமே அப்பப்ப மறந்து போயிருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில எதர்ச்சியா ஒரு நாள் இவர் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த காட்டுவாரு. அப்ப அந்த போட்டோல இவரோட தாத்தா அதுல இருப்பாரு. அது என்ன ஊருன்னு கண்டுபிடிச்சி அந்த ஊருக்கு போய் தாத்தாவை தேடி போவாரு. போகும்போது அவருக்கு ஒரு அரண்மனை தென்படும். அதுக்குள்ள போய் பார்த்தா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு அவங்க தாத்தா. அந்த போட்டோஸ் எல்லாம் அங்க பாப்பாரு. ஆனா அவங்க தாத்தா அங்க உயிரோட எல்லாம் இருக்க மாட்டாரு, செத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா ஆவி இவரை பார்க்க வரும். அப்போ எல்லா உண்மையும் சொல்லும். உங்க பாட்டி ஒரு பெரிய மகாராணி. அவங்கள நான் என்னோட வலையில விழ வச்சு அவங்கள வசியப்படுத்தி நான் அவங்களோட சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்லுவாரு. என்னோட சொத்தெல்லாம் யாராவது தொட வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கொன்றுவேன், அது சொந்த பேரனா இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க தாத்தா சொல்லுவாரு. அதுக்கப்புறமா தான் பிரபாஸ்க்கு ஒன்று புரியும். தான் பாட்டி இவ்வளவு நாளா உளறிட்டு இருந்ததெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிய வந்த உடனே பிரபாஸ் அவங்க தாத்தாவை எதிர்த்து போராடுவாரு. அதனால நிறைய சிக்கல்கள் வரும். கடைசீட்டில் அவங்க தாத்தாவை முடிச்சு கட்டிடுவாரு. முடிச்சு கட்டிட்டு அவர் பழைய நிலைமைக்கு திருப்பி போயிடுவாரு. அதுக்கப்புறமா போஸ்ட் கிரெடிட் சீன்ல செகண்ட் பார்ட் வர மாதிரி இன்னொரு பிரபாஸை காட்டுவாங்க. அதோடய இந்த படத்தை முடிக்கிறாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். இதுல 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வராங்கன்னு இந்த படத்துல தெரியல. பிரபாஸை மட்டும்தான் போக்கஸா காட்டுறாங்க. கதையும் சரியான வலுவு இல்ல. விருப்பம் உள்ளவங்க தியேட்டர்ல போய் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.